ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜானு ஹோம் குக்கிங். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலான ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்னாச்சி பழ பச்சடி, பைனாப்பிள் பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவங்களோட எல்லா விருந்து ஐட்டம்லேயும் இந்த பச்சடி நிச்சயமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், அப்படி ஒரு கலரில் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பைனாப்பிள் பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறத ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சின்ன குக்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம குயிக்காக வேக வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண பைனாப்பிள்ஸ் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் அதை சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் ஓப்பனான பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். ஸோ முதல்ல இதை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன், அப்படி சேர்த்துருங்க. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருங்க. ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருங்க. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் சவுண்ட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போது இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிருவோம். அதுக்கு தேங்காய் பூ எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துருங்க. ஸோ காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஸோ வேக வைக்கும்போதும் ஒரு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. ஸோ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பைனாப்பிளும் நல்லா வெந்துடுச்சு. பைனாப்பிள் கூட சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷான தயிர், புளிக்காத தயிரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸோ இது தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரே ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுக்கோங்க. ஸோ கேரளாவோட ஆத்தென்டிக் டிஷ் அப்படின்னாலே தேங்காய் எண்ணெயும் தேங்காயும் இல்லாமலே இருக்காது. ஸோ அதுதான் அவங்களுடைய எல்லா டிஷ்ஷஸும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுக்கான ரீசன் இது ஒன்று தான். தேங்காய் எண்ணெய், தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துருவாங்க. ஸோ இது கேரளா டிஷ் அப்படின்ற போது நம்மளும் சேர்க்க தான் போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஸோ அரைச்சி வச்சு இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். துருவி வச்சு இந்த வெல்லம் ஆட் பண்ணிடலாம். பைனாப்பிள் வேகும்போது நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் சால்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் சால்ட் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான தயிர் அப்படியே சேர்த்துருங்க. சூப்பரான பச்சடி ரெடி ஆகிடுங்க. ஸோ ஃபைனலாக தாளித்து விடுறதுக்காக சின்ன கடாய் வச்சுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருங்க. ஸோ தாளித்து அப்படியே ஊற்றிடுங்க. நம்ம கிச்சனில் ரெடி பண்ண சூப்பரான பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு விருந்து ஸ்பெஷல், இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் அக்கேஷன் அப்படின்னா ஸோ இந்த ரெசிபியை உங்களோட மெனுவில் சேர்த்துக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.